திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு தினம் ஒருவர் என்ற அளவில் தரிசனத்துக்காக குவிகின்றனர் திரை நட்சத்திரங்கள். திருமுருகனை சரணடைந்தால் நிச்சய வெற்றி என்ற நம்பிக்கையில் செந்தூரை நாடி வருகின்றனர் நட்சத்திரங்கள். வங்கக்கடலின் அலைகளும் உப்பு காற்றும் தாளாட்ட பழமை மாறாமல் கம்பீரமாக வீற்றிருக்கிறது முருகப்பெருமானின் திருத்தலம். சமுத்திரத்தில் நீராடிவிட்டு கடற்கரை மணலில் ஈரக்காலை பதித்தபடி கோயிலின் கோபுரத்தை பார்த்தாலே பரவசமாகி விடுவார்கள் திருமுருகனின் அடியார்கள். கோயிலுக்கு உள்ளே சென்று அழகிற்கு உதாரணமான முருகனை கரம் குவித்து தரிசிக்கும் போது அரோகரா என்று முழங்கி சிலிர்ப்பார்கள் பக்தர்கள். பழமையும் புகழும் மிக்க முருகனின் இரண்டாம் படை வீடு இப்போது திருப்பதி ஏழுமலையான் கோயிலை போலவே மாறிவிட்டது. திருவிழா நாள்களில் முருகப்பெருமானின் திருமுகத்தை காண சிறப்பு தரிசனத்தில் சென்றால் கூட பல மணி நேரம் காத்திருக்க வேண்டும். சாதாரண நாள்களில் குறைந்தபட்சம் 5 மணி நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளது. அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது திருச்செந்தூரில். அரசியல் தலைவர்களுக்கும் திருச்செந்தூர் முருகன் இஷ்ட தெய்வமாக திகழ்கிறார். திருச்செந்தூருக்கு அருகிலேயே தேரிக்காடு, அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில், மணப்பாடு, தூத்துக்குடி துறைமுகம், நெல்லை, தென்காசி, குற்றாலம், மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகள் என படப்பிடிப்புக்கான ஏராளமான தலங்கள் உள்ளன. இங்கு படமாக்கப்பட்ட இயக்குனர் ஹரியின் திரைப்படங்கள் மெகா ஹிட் அடித்தன. இப்படியாக படப்பிடிப்புக்கு வரும் திரை நட்சத்திரங்கள் முருகனின் அருளை வேண்டி திருச்செந்தூருக்கு ஓடோடி வருவதை காண முடிகிறது. நடிகை நயன்தாரா, இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஜோடி, பிரபல நட்சத்திர நடிகர் சிவகார்த்திகேயன், நகைச்சுவை நடிகர் செந்தில், ரமணா, கஜினி படங்களின் இயக்குனர் AR முருகதாஸ், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தில் இரண்டாம் நாயகனாக நடித்த ரக்ஷன், கேப்டன் பிரபாகரன் உள்ளிட்ட மெகா ஹிட் திரைப்படங்களை இயக்கிய RK செல்வமணி, அவரது மனைவி நடிகை ரோஜா என முருகனின் திருவடி தேடி அடுத்தடுத்து திருச்செந்தூரில் சரணடைந்தனர். தூத்துக்குடி துறைமுகம், மணப்பாடு, திருச்செந்தூர், பக்கத்து ஏரியாவில் சொன, அப்புறம் தேரி குடியிருப்பு, இது போக திருநெல்வேலி, தென்காசி, மேற்கு தொடர்ச்சி மலை, இப்படி எல்லா ஸ்பாட்டுமே ஷூட்டிங் ஸ்பாட்டாக தான் இருக்குது. அது போக என்னென்னா இப்போ இங்கே எடுக்கிற படங்கள்லாம் வெற்றி அடையுங்கிற நம்பிக்கையில் எல்லா நடிகரும் இருக்காங்க. காரணம் என்னென்னா இங்கே எடுத்த ஹரி டைரக்டர் எடுத்த படம் சிங்கம் 1, சிங்கம் 2, அது போக தாமிரபரணி, இப்படி எல்லா படமே வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அது போக என்னென்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நடிகர் வராங்கன்னா திருச்செந்தூர் கோயிலை முதல்ல சாமி கும்பிட்டுட்டு தொடங்கினா அவங்களுக்கு வெற்றி படமாக அமையன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனாலேயே முக்கியமாக திருச்செந்தூர் கோயிலுக்கு நடிகர்கள் இப்போ அதிகமாக வராங்க. சூரனை வீழ்த்தி ஜெயந்திநாதராக வீற்றிருக்கும் திருச்செந்தூர் முருகனை தரிசித்தால் ஜெயம் நிச்சயம் என நம்புகின்றனர் திரை உலகினர். இதற்காகவே தங்களது அடுத்தடுத்த படைப்புகளின் வெற்றிக்காக திருமுருகனின் திருவடியில் தஞ்சமடைந்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வனுடன் ரவிக்குமார்.